ஒரு வீட்டு வாசலுக்கு முன்னாடி அவன் காரை நிப்பாட்டி வச்சுட்டு அவன் காருக்கு நடைய எவனோ ஒருத்தன் உடச்சிட்டான்னு அதுக்கு எப்படி பதிவு போட்டாங்க? தருதலைகளா இல்ல தற்கொலைகளான்னு தெரியல. அப்ப அதாவது அவரை பத்தியே சொல்லிக்கிறாரு, போதையில இதுல நானே உடச்சிட்டேனா இல்லை என் கூட இருந்த உடச்சிட்டானான்னு தெரியலன்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். தேவையில்லாத சமூக விரோத பொறுப்புகள் பண்ற சேஷைகள் பண்றவங்களா அல்லது உள்நோக்கத்தோடு செய்த கட்சிக்காரர்களா? அதுல தன்னுடைய ஜனநாயக கடமை கூட ஆற்றாமல் கோயம்புத்தூருக்கு ஓடி போன நபர் தான் செந்தில் பாலாஜி. ராகுல் காந்தி வந்து இங்க பேசும்பொழுது அவர் ஒன்று சொன்னா அவரை நாம் அசர வைக்கிற மாதிரி இவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன்ற பேர்ல. விஜய் அவர்களை பற்றி பேசினாதான் இவங்களுக்கு சோறு, அவரை பற்றி விமர்சிச்சாதான் இவங்களுக்கு சோறு. நீ நல்லதோ கெட்டதோ, நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ அவரை பற்றி பேசி தான் குழப்பு குழைச்சிட்டு இருக்காரும் பொழுது இன்னும் கெட்டதா ஆபாசமா இன்னும் உச்சபட்சமா பேசினாங்க நம்ம அவர்களுக்கு பெறப்பட்ட தொகை 200 சவுண்ட்லாம் கேட்கும். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதே கலைஞர் தான். ஒருத்தன் பேசியிருக்கிறாம்மா இன்னைக்கு செந்தில்வேலு. இன்னைக்கு கம்ப்யூட்டரை வந்து இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் ஒருத்தன் சம்பாரிச்சு அவன் சாப்பிட்றான்னா அவன் சாப்பிட்ற சாப்பாடு காரணம் கலைஞர் கருணாநிதிங்கிறான். அதாம்மா, ஒரு சரியான தலைவனாக இருந்தால் அந்த தலைவனுக்கு பின்னாடி ஒரு சரியான சமூகத்தை உருவாக்கி வச்சிருப்பாங்க. இன்றைக்கு இவர்கள் எப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க? இன்பநிதி ஐயாவையும் நான் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் சாவணும் ஒருத்தன் பேசுறான். சரி, இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்தது சார். ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சொன்னீங்க, காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் வந்து ஒரு வேளை வந்து நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோமோ, நம்ம கூட அடுத்த ஆட்சி அமைச்சோன்னா டிவிக்கு கூட எல்லாரும் வந்துருவாங்கன்னு. இப்போ ரீசெண்டாக வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நான் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்த வேலை முடிஞ்சு. என்ன வேலை சார்? அவர் எதற்காக உள்ள வந்தார்? காங்கிரஸ் கட்சியை அடமானம் வைப்பதற்காக வந்தார். ஸ்டாலின் அவர்களுடைய விசுவாசியாக வந்தார். அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தான் இன்றைக்கி காங்கிரஸ் நபர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா காமராஜரோட ஆட்சியை வந்து ஸ்டாலின் கொடுத்தாருன்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியலையா எந்த அளவுக்கு வந்து காங்கிரஸை வந்து மிக இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி கொத்தடிமையாக மாற்றி இன்னைக்கு ஸ்டாலினோட வந்து ஐக்கியமாக இருக்காருன்னு. இதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் திமுகவில் போய் ஜாயின் பண்ணுவார். அவர் ஏற்கனவே 5 கட்சி மாறினவர் தானம்மா. இங்கே வந்து பல பேருக்கு வந்து 5 கட்சி அமாவாசைன்னு பேர் வச்சுருக்கிறாங்கல்ல. அதில் தன்னுடைய ஜனநாயக கடமை கூட ஆற்றாமல் கோயம்புத்தூருக்கு ஓடி போன நபர் தான் செந்தில் பாலாஜி. அவருக்கும் அந்த பேர் தான் பொருந்தும், செல்வ பெருந்தைக்கும் அந்த பேர் தான் பொருந்தும்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அடுத்து வந்து திமுகவில் போய் ஏதாவது ஒரு ஐக்கியமாயிட்டு அந்த வேலையை வாங்கக்கூடிய வேலை செய்வார். ஏன்னா எந்த அளவுக்கு அவருடைய செயல்முறை இருந்துச்சுனாக்கா, ராகுல் காந்தி வந்து இங்கே பேசும்பொழுது அவர் ஒன்று சொன்னால் அவரை நாம் அசர வைக்கிற மாதிரி இவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன்ற பேரில் ஒட்டுமொத்தமாக அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரிலன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவர் பேசின விதம் சொன்ன விதம் இல்லாததுக்கப்புறம் பார்த்து மறுபடியும் ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது வராத ரைடை தன் வீட்டில் ரைடு வந்த மாதிரியும் ஐடி ரைடு நடக்குதுன்னு சொல்லி ஒரு செய்தியை உருவாக்கி அதனால் வெளியில் போக முடியலன்னு சொல்லி அவர் வந்து சொல்லி அதுக்கப்புறமேட்டு அதையும் ஊடகம் உடச்சிருச்சு. அப்படி ஒரு ரைடே வரல, டிரான்ஸ்லேஷனுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ செல்வ பெருந்தகை என்ற நபர் வந்து முழுக்க அவர் பெற்ற தொகைக்கு ஏற்ப நடந்து கொண்டாடுறதுனால தான் அவர் செல்வ பெரும் தொகையாக இருந்தார்னு சொல்லி தான் இன்றைக்கு காங்கிரஸ் வட்டாரத்தில் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கணும் பொழுது ராகுலுக்கு சுத்தமாக அவர் பிடிக்கல. அவருடைய செயல்பாடு என்பது சுத்தமாக பிடிக்கல, மிக அதிருப்தியில் இருந்தார். செல்வ பெருந்தகையை அப்புறப்படுத்திட்டு ஒரு நல்ல தலைவரை கொண்டு வந்து ஒவ்வொரு முறையும் நினைக்கிறாங்க ஒரு நல்ல தலைவனை காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவராக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இந்த கட்சியை வளர்க்கணும்னு. ஆனால் அது ஒவ்வொரு முறையும் பொய்த்து போகுது. அழகிரி இதுக்கு முன்னாடி அழகிரி இருந்தப்பையும் திமுகவோட இணக்கமாக போயிட்டாரு. இவர் வந்த பிறகும் எல்லாரும் திமுகவோட இணக்கமாக போய் அந்த 3 வருஷம் ஒரு பதவிமா, அந்த 3 வருஷத்துக்குள்ளே திமுகவை அனுசரித்து போய் எந்த விதமான ஆதாயத்தெல்லாம் பெறலாம்ன்றக்கான முன்னெடுப்பு தான் எடுத்தார்கள்ன்றது தான் காங்கிரஸ் கட்சியோட நபருடைய குற்றச்சாட்டாக இருக்கணும் பொழுது புறந்தல்வோம். அவ்வளோதான், தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் சாபக்கேடுகள். சரி, இப்போ பொதுவாகவே வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன்னா வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நகர்ப்புறத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்கு, பட் கிராமப்புறங்களில் வந்து அந்த அளவுக்கு ஓட் பேங்க் வந்து விஜய்க்கு கிடைக்குமா? சொன்னது யாருமா? நிறைய பேர் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நகர்ப்புறம் பொண்ணு திருநெல்வேலி போனாரு, நகர்ப்புறமா அது எவ்வளவு மக்கள் பெருவாரியாக வந்திருந்தாங்க. அவர் எந்த ஊருக்கு போனாலும் மக்கள் எவ்வளவு வராங்க, அவ்வளோ நேசிச்சு வரக்கூடிய மக்கள் அவருக்காக ஓட் போட்டுருக்காங்க பொழுது இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் புறம் தள்ளுங்க. புரியுதுங்களா? அவதூறு பேசிக்கிட்டு இருக்கிறவன் டு தி எக்ஸ்ட்ரீம் எப்படி வேணாலும் அவதூறு பேசுவான். ஒரு வீட்டு வாசலுக்கு முன்னாடி அவன் காரை நிப்பாட்டி வச்சுட்டு அவன் காருக்கு நடைய எவனோ ஒருத்தன் உடச்சிட்டானதுக்கு அதுக்கு எப்படி பதிவு போட்டாங்க? எப்படி பதிவு போட்டாப்ல சொல்லுங்க? உடைச்சது யாரு? தருதலைகளா இல்ல தற்கொலைகளான்னு தெரியல. அப்ப அதாவது அவரை பத்தியே சொல்லிக்கிறாரு, போதையில இதுல நானே உடச்சிட்டேனா இல்ல என் கூட அந்த உடச்சிட்டானான்னு தெரியலன்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். பொதுவாக வந்து இப்போ நீங்க வந்து பேசும்போதே சொன்னீங்க, துணை முதலமைச்சர் வந்து துபாய் போயிட்டாரு, ஸ்டாலின் அவர்களை வந்து கொடைக்கானல் போயிட்டாருன்னு. நான் இப்போ வந்து ரீசனா வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து மே 4க்கு அப்புறம் ஆஸ்திரேலியா போயிடுவாரு. அதுக்கப்புறமா வந்து அவருடைய
ரிசல்ட் தெரிஞ்சிரும், அதனால வந்து இங்க இருக்க மாட்டாரு அப்படின்னு தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை, நான் கூட இதுக்கு மேலே வந்து ஷூ வழக்கமான ஷூ தான் போடுவேன். இதுக்கு மேலே ஷூ போடாமல் ஸ்லிப்பர் போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செருப்பு வாயில் கவ்வை கொடுத்து இன்னொரு வாயில் அடிப்பாயின்வான் இல்லை, அதை செய்யணும்னா. ஏன்னா இதைத்தான் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு இவர் வந்து துபாய் போயிடுவார், விஜய் பற்றி சொன்னாங்களா? இவர் இங்கே தானே இருக்கார். அப்போது இந்த மாதிரி வதந்தி பேசணும்னே பேசிக்கிட்டு இருக்கிறான்னு பொழுது நான் ஷூ போடுறது இனிமேல் தவிர்த்துக்கிட்டு ஸ்லிப்பர் வாங்கலான்னு இருக்கேம்மா. சரி, வந்து தமிழ்நாட்டில் வந்து 4 முனை போட்டி அப்படின்னாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து எதனால சார்? ஏன் சார்? ஆமாம், கொஞ்சம் இனமே இதுக்கு மேலே அழிஞ்சிருமா. 4 முனை போட்டின்றது முதல்ல களத்திலே இல்லை. சரி, அப்படி நம்ம புறம் தள்ள முடியாதுல்ல. 36 லட்சம் வாக்குகளை வந்து நாம் தமிழர் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேல ஓட்டுகளை வந்து அதிமுக வாங்கியிருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு முன்மா, வருகைக்கு பின்ன்றது வேற இல்ல. ஓகே, பெரும்பாலானோர் வந்து பத்திரிகையாளர்ன்ற போர்வையில இருந்து பல்வேறு விமர்சனங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நக்கீரன் கோபால் வந்து திடீர்னு ஒரு விமர்சனத்தை பண்ணியிருக்காரு சார். சொல்லுமா. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து திருவிழா வியாபாரி, தேர்தல் டைம்ல வந்து ஜஸ்ட் வியாபாரம் பண்றதுக்காக மட்டும் வராரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. அவருடைய பத்திரிகையவே வந்து பல பேர் வந்து மஞ்சள் பத்திரிகைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்ல போறாரு அவரு? ஒரு பத்திரிகையாளர் மேல எத்தனை கேஸ் இருக்கலாம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவர் மேல எத்தனை வழக்கு இருக்கு தெரியுமா? கொடா கேஸ் இருக்கு, ஆயுதம் வச்சதுக்கான கேஸ் இருக்கு, ஆள் கடத்தின கேஸ் இருக்கு தெரியுமா? அவர் மேல கொலை கேஸ் இருக்கு, எவ்வளோ கேஸ் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 150 வழக்குக்கு மேலே அவர் மேலே இருக்கணும் பொழுது அவர் தன்னை பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள வளம் வந்து கொண்டு திமுக, நீங்கள் பத்திரிகைனாலே நடுநிலையாக இருக்கணும். நீங்கள் முழுக்க திமுக காரனாகவும் திமுக கரவேட்டி கட்டி கொண்டு அதற்கேற்ப செயல்படுவது என்பது திருவிழா டயத்தில் மட்டுமே வந்து இவர் வராரு அப்படின்ற மாதிரியான ஒரு கோட் வேர்டு பேசாருன்னும் பொழுது அதான் சொல்லுவாங்களே, அறிவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத பேச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னாக்கா சிபிஐ ஆஃபீஸில் வந்து விஜய் அவர்களை என்கொயரி பண்ணும்பொழுது சிபிஐ அதிகாரி என்ன கேள்வி கேட்டார், விஜய் என்ன பதில் சொன்னார்னு இவர் உட்காந்து இங்கே பேசிட்டு இருந்தார். அப்போ எவ்வளவு முட்டாள்தனத்தின் உச்சமாக இருந்தால் நீ இதை செய்ய முடியும்? உனக்கு எப்படி தெரியும்? இதற்கே அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும், நிச்சயமாக எடுப்போம். 4ஆம் தேதிக்கு மேலே வந்து அவர் மீது வழக்கு பாயப்படும். டிவிக்கு சார்பில் நிச்சயமாக அவர் மீது வழக்கு போடும். சும்மா போகிற போக்கெலாம் விட்டுற மாட்டேன். ஏன்னா விஜய் அவர்களை அடிக்கணும்னு சொல்லி பொது வெளியில் பேசியிருக்க, நீ கலவரத்தை தூண்டி இருக்கிற. ஓகேங்களா? விஜய் அவர்களை பொது வெளியில் தற்கொலைன்னு சொல்கிறத தாண்டி மிக மோசமான சொற்களை பயன்படுத்தியிருக்கிற. சிபிஐ ஆஃபீஸ் அலுவலகத்தில் என்ன அவங்க கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க, உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்குறேன், அறிவுக்கு உனக்கு நீ அங்கே என்னவா இருந்த? அந்த ரூமில் டீ கொடுக்க போயிருந்தியா? மாபு தொடப்படுற மாதிரி எங்கேயாவது ஓரமாக உட்காந்துருந்தியா? இல்லை நீயும் ஒரு அக்யூஸ்டாக உள்ளே உட்கார வச்சுருந்தாங்களா உன்னை? என்னவா நீ இருந்த? உனக்கு எப்படி தெரியும்? இது எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ஷியலான விஷயம். அப்போது இப்படி அவதூறு பரப்புறதுக்குன்னே வந்து சில நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இது போன்ற நபர்களுடைய நிலைமை எல்லாமே 4ஆம் தேதிக்கு மேலே நினச்சி பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிச்சயமாக உங்கள் மீது வழக்கு பாயம், நிச்சயமாக உங்கள் மீது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, உங்கள் மீதான கைது நடவடிக்கை எடுக்கும். இல்லாட்டி ஏதாவது மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி அதற்கான சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கணும் பொழுது 4ஆம் தேதி பார்த்துக்கலாம். வந்து விஜய் அவர்கள் வந்து அரசியல் ஆரம்பித்த நாள்லேருந்து வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஏதோ ஒரு ஜோதிட ரீதியாக ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறாரு. ஸோ அஸ்ட்ராலஜி விஜய் அவர்கள் நம்புறாங்க அப்படின்றத தொடர்ந்து ஒரு பக்கம் ஏன் சொல்லிகிட்டே இருக்காங்க. சீரடி போகிறாரு, அதுவும் பரிகாரமா? நீங்கள் ஏற்கனவே அவர் சர்ச்சில் போய் முட்டி போட்டு நடந்து போய் நம்ம பார்த்தோம். கோயிலுக்கு அன்னைக்கே போனார் பார்த்தோம். ஆமாம், மசூதிக்கு போனதையும் பார்த்தோம், தர்காவுக்கும் போனார். ஓகேங்களா? இப்போ பரிகாரம் செய்யறதுக்காக சர்ச்சுக்கும் மசூதிக்கு வந்தார். புரியுதா உங்களுக்கு? இவர் மதங்களை கடந்து எல்லாரும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கும் பொழுது எல்லா மதப்பாட்டு வழிவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் அவர் செயல்படுறாரு. இதை கட்டஞ்சரி இல்லை நொட்டஞ்சரி இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் வந்து எதுக்கு தெரியுமா? அந்த யூடியூப்ல எவன் உட்காந்து பேசுகிறான்னா அவன் சேனல் வியூஸ்க்காக. நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. விஜய் அவர்களை பற்றி பேசினா தான் இவங்களுக்கு சோறு, அவரை பற்றி விமர்சிச்சாதான் இவங்களுக்கு சோறு. நீ நல்லதோ கெட்டதோ, நல்ல விதமாவோ கெட்ட விதமாவோ அவரை பற்றி பேசி தான் பிழைப்பு பிழைச்சிட்டு இருக்காரு பொழுது இன்னும் கெட்டதா ஆபாசமாக இன்னும் உச்சபட்சமாக பேசினாங்க நம்ம அவர்களுக்கு பெறப்பட்ட தொகை 200 சவுண்ட்லாம் கேட்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரியான சில நபர்கள் விஜய் அவர்களை தொடர்ந்து விமர்சனம் செய்கிறார்கள் பொழுது அறம் சார்ந்து அறிவு சார்ந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த சமூகத்திற்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமை என்ன, பொறுப்பு என்ன? இந்த சமூகத்தில் இந்த சூழ்நிலையும் பிள்ளைகள் இந்த அளவுக்கு மோசமான சூழலில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 78 வயது மூதாட்டியே பாலியல் பொண்ணு செஞ்சு கொண்டுட்டான். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தருணத்தில் தொடர்ச்சியாக இந்த சமூகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்ட்டு. ஏன்னா எந்த அளவுக்கு இவங்க முட்டா பசங்களுடைய உச்சத்தனமாக இருந்தாக்கா, கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதே கலைஞர் தான். ஒருத்தன் பேசியிருக்கிறாம்மா அன்றைக்கி, எனக்கு அதுதான் வந்து புரோட்டா வீச்சா வேல் வீச்சா இருந்தாலு அப்படி ஒரு பேர் இருக்குது. இருந்தாலுக்கு தன்னை வந்து சொம்புன்னு சொல்லாதீங்க அண்டான்னு சொல்லுங்கன்னு சொன்னாப்புல தெரியுமா? செந்தில்வேலு. எந்த அளவுக்கு நீ என்ன பெரியாரிசத்தை உள்வாங்கினீங்கன்னு புரியலடா, என்ன சித்தாந்தன் பேரில் வந்தீங்கன்னு தெரியல. தன்னை திமுக காரன்னு சொல்லிக்கிட்டு அவர் பேசக்கூடியதுல முட்டாள்தனத்தின் உச்சமாக இருக்குல்ல. அது வந்து
இன்னைக்கு கம்ப்யூட்டரை வந்து இன்னைக்கு வந்து ஐடி கம்பெனியில் ஒருத்தன் சம்பாரிச்சு அவன் சாப்பிட்றான்னா அவன் சாப்பிட்ற சாப்பாடு காரணம் கலைஞர் கருணாநிதிங்கிறான். இது எவ்வளோ மூர்க்கத்தனமாக முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ இன்னைக்கு வந்து கருணாநிதி அவர்கள் வந்து கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாருன்னா தன் சொந்த கையால் கருணாநிதி அவர்கள் ஏ அடல்ட்டு புக் எழுதியிருக்காப்புல, தெரியுமா உங்களுக்கு? வான்கோழி, நச்சுக்கிண்ணம், வாலிப விருந்தெல்லாம் அந்த ஆள் அவர் எழுதின புத்தகத்தின் பெயர்கள் முழுக்க ஆபாச புத்தகங்கள். அதெல்லாம் இதுக்கு என்ன சொல்லுவீங்க? கண்ணதாசன் கலைஞரை பற்றி எழுதின வனவாசத்தை பற்றி என்ன சொல்லுவீங்க? அப்போ இன்றைக்கி ஊருக்குள்ள டிக்கெட் வாங்காமல் பயணிக்கிறான்னா பல பேர் வந்து டிக்கெட் வாங்க போயிட்டு இருக்கானுங்கல்ல, அதுக்கு காரணம் அவர் தான் சொல்ல முடியுமா உங்களால்? இது என்ன முட்டாள்தனத்தின் உச்சமாக இருக்குன்னு புரியல. அதாவது நீ ஏதோ அண்டி பொழைச்சிக்கிட்டு பொழைச்சிட்டு போ, அதுக்காக வந்து இவ்வளவு முட்டாள்தனமாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னும் பொழுது, அதாம்மா ஒரு சரியான தலைவனாக இருந்தால் அந்த தலைவனுக்கு பின்னாடி ஒரு சரியான சமூகத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இன்றைக்கு இவர்கள் எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க? இன்பநிதி ஐயாவையும் நான் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் சாவணும் ஒருத்தன் பேசுகிறான். புரிஞ்சுங்களா? அப்போது இந்த சமூகத்தை சீர்கெடுத்து சாராயம் பின்னாடி சாதிக்கு பின்னாடி ஓட வச்சுட்டு இருக்காங்கன்னும் பொழுது அதை ஒட்டுமொத்தமாக தலைவர் விஜய் அவர்கள் மாற்றி இருக்கிறார் பொழுது ஒரு புதிய அரசியல், ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய என்ன சொல்கிறது அடுத்த தலைமுறைகளுக்கான ஒரு தேர்தலுக்கான ரிசல்ட்டையும் கிடைக்கும். 2026 மே 4க்கு பிறகு ஒரு நல்லாட்சி தொடருமா? சார், ஜனநாயகன் இது வரைக்குமே வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு ரொம்ப தடங்கல் பண்ணாங்க. பட் அதையும் மீறி வெளியானுச்சு. இப்போ வெளியானுச்சா? லீக் ஆயிடுச்சு சார். ஓகே, இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து படத்தை வந்து நாங்கள் வெளியிட போகிறோம், மே 8ஆம் தேதி வெளியாகும் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கே சார். இல்லை, நானும் அந்த விஷயத்தில் இன்னும் அப்டேட் ஆகலை. ஏன்னா சினிமா பற்றி இன்னும் எனக்கு சரியாக தெரியல. கேட்டு நான் அடுத்த நேர்காணல பேசுகிறேன். ஓகே, ஒருவேளை இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய நிலை என்னவா இருக்கும்? ஏன்னா வந்து சொன்னாங்க என்ன அப்படின்னா, திமுக வந்து கண்டிப்பாக ரைடு ஊழலுக்கு பயந்து பாஜக கிட்ட போகும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு? அதுதான் நடக்க பாசிபிள் இருக்கு. முழுக்க அதற்கு பிறகு விரட்டி ரைடு தான். நீங்கள் மக்கள் சொத்தை யாரெல்லாம் சூறையாடி வச்சிருக்கிறீங்களோ அந்த சொத்துக்களை அரசாங்க உடைமை ஆக்குவதற்கான எல்லா வேலையும் காட்டுவாங்க. அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் உங்களை தற்காத்து கொள்வதற்காக பிஜேபி காலில் போய் விழுவீங்க. ஏற்கனவே பிஜேபி நேரடியாக கூப்பிட்டு வர சொல்லி கூட்டணிக்கு வர சொல்லி வராமல் நிற்கிறாரும் பொழுது நீ பிஜேபி காலில் விழுந்தா விட்டுருவாராம்மா? அதற்கு வாய்ப்பு இல்லைம்மா. கிட்டத்தட்ட வந்து திமுக இனிமேட்டு வந்து இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் செய்ததற்கான தண்டனை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கப்படும். மக்கள் முன்னாடி அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அதை தாண்டி மதவாத பிளவுவாத அரசியலை தமிழ்நாட்டுக்குள் தூக்கி வந்த நபர்களோடு கூட்டணி வைத்ததாலே அதிமுக இந்த வாட்டி மிக மோசமான பின்னடைவை சந்திக்கும். அதுக்கப்புறம் அண்ணன்லாம் வந்து எங்கே இருப்பார்னு தெரியாது. தன்னை அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணி சுற்றுறாருல, அவரோட நிலைமையெல்லாம் நினைச்சாக்கா ரொம்ப பரிதாபகரமாக இருக்கு. பட் ஆனால் அவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக தானே சார் இருக்காங்க. நாங்கள் வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே இல்லை சார், நிதி வாங்குறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இன்னமும் அவதூறாக பேசுறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. முட்டாள்தனமாக பேசுறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. வேறு எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க? எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கும் அப்படின்றாங்க. இல்லைம்மா, அதுக்கும் முறையாக ஏதாவது சிகிச்சை ஏதாவது தேவைப்படுதான்னு சொல்லி விசாரிக்க சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒருவேளை டிவிக்கே தோத்துச்சு அப்படின்னா டிவிக்கே வந்து திமுகவை தான் ப்ளேம் பண்ணோம். ஏன்னா வந்து இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ இல்லை. நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் வேணால் அதை பற்றி பேசுவோம். ஓகே சார், கண்டிப்பாக மே 4 எலெக்ஷனுக்கு அப்புறமா ரிசல்ட் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு மீண்டும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்ட தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா.